அப்பா மேடையில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ரவுண்டு போகும் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஆஹா கல்யாணம் அப்படின்ற ரவுண்டு போக போகுது. என்ன இருக்குது அப்படின்னா, ஜினோஜ் அவர்கள் பாடி முடித்ததும் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே மேலே ஏற்றிருக்காங்க. அப்போது அவருக்கு என்ன கமெண்ட் சொல்ல போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நிலையில் ஜினோஜ் அவர்களினுடைய அப்பா அவங்களுடைய அம்மாவினுடைய பெயரை பச்சை குத்திருக்காரு. அதை பார்த்துட்டு ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருக்காங்க. அரங்கத்தில் இருக்க எல்லோருமே ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமாக தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, அபிநயா அவர்கள் பாட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். இந்த சூழலில் ஆஹா கல்யாணம் ரவுண்டில் பல வித்தியாசமான வந்து பார்த்திங்கன்னா பாடல்களை எடுத்து இவங்க இப்போ பாடி வந்துட்டுருக்காங்க. யாருக்கு என்ன கமெண்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க, யார் என்ன மாதிரியான வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட்ஸை வாங்க போகிறாங்க, பரிசை வாங்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒவ்வொருத்தருமே இந்த மேடையில் ஏறும்போது தான் வந்து எப்படியாவது ஜெயித்திடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் ஏறுறாங்க. அது எல்லோருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மோட்டிவேட்டாக இருந்துகிட்ருக்கு. ஜட்ஜாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா கூட இருக்க பெற்றோர்களாக இருக்கட்டும், ரொம்பவே கண்டஸ்டண்ட்டை பாராட்டி அவங்கள ஊக்கப்படுத்தி வந்துட்டுருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆஹா கல்யாணத்தில் யார் யார் என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ்களை வாங்குகிறாங்க, பாராட்டுகளை வாங்குகிறாங்க அப்படின்றத. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நானி திரைப்படம் நம்ம எல்லோருக்குமே தெரிந்தது தான். இதில் கிச்சா சந்தீப் அவர்கள் வந்து நடிச்சிருந்தார் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவர் முதல்ல ராஜமௌலி அவர்கள் சொல்லும் பொழுது தெலுங்கில் தான் சொல்லியிருந்தாரா கதையை நடிக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் தமிழ் ஆடியன்ஸுக்கும் இது ரொம்ப பிடிக்கும், இதையும் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்போ ஓகே பண்ணலாம் அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆனால் டப்பிங்லாம் வேண்டாம், தெலுங்கில் ஒரு ஷாட் எடுத்தால் தமிழ்லையும் ஒரு ஷாட் எடுங்க அப்படின்னு சொல்லி தமிழை அவர் நல்லா கற்றுக்கிட்டு தான் அந்த ஷாட்டுகளெல்லாம் நடித்தாராம். என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, இதில் அவருக்கு எந்த விதமான வந்து பார்த்திங்கன்னா ஒரு விருதும் கிடைக்கல. ஆனால் நானி படத்துக்கு கிடைச்சது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் வில்லன் கதாபாத்திரம் நடித்தவருக்கு கிடைக்கல அப்படின்றது சின்ன வருத்தம் தான். இப்போ அவரே இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கிறது சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.